எப்படி இருக்கீங்க? டுடே என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நேந்திரம் காய் வேண்டதும் இல்லை, இது காய் தான், பழம் மாதிரி தெரியும், ஆனால் இது காய் தான். ஸோ இதை கட் பண்ணி நம்ம காய வச்சு பொடி மாதிரி பண்ணி அதை தம்பிக்கு வந்து டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இது பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க நல்லா வந்து உடம்பு நல்லா வெயிட் போடும், நல்லா ஸ்ட்ரென்த்து கூட. ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேங்களா? ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துட்டு சீவியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம மாடிக்கு வந்திருக்கோம். ஸோ காய போட போகிறோம். ஸோ காய போட்டுட்டு ஒரு 3 days கழிச்சு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக தோலை பீல் பண்ணியாச்சு. பீல் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக வந்து நம்ம காய வச்சுருக்கோம். ஸோ மொட்டை மாடியில் தான் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா எங்கள் ஊர் கிளைமேட் பார்த்திங்கன்னா எப்போயுமே கூலிங்காக தான் இருக்கும் ஒசூரில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 days கழித்து எடுத்துகிட்டு கிரைண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலாக நம்ம காய வச்சு எடுத்தாச்சு. ஸோ இனி அரைச்சிட்டு அதை ரெடி பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? ஃபைனலாக நேந்திர பொடி வந்து காய வச்சு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதில் எப்படி கஞ்சி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபைனலாக நேந்திர கஞ்சி ரெடி பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அது குழந்தைக்கு கொடுக்கலாம். கொடுத்தா உடம்பு நல்லா ஊதுன்றாங்க. நம்மளும் செக் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.